எனக்கு அவ்வளோ பேச வராது. இதை பற்றி என்னன்னு சொல்கிறது. Like it was a challenge, but it is worth it. மழை வேற வருது மக்களே. நம்ம எங்கே போனாலும் மழை விடுறதில்லை, நம்ம விட்டாலும் அது விடுறதில்ல. சூப்பராக இருக்குதே, வேறு லெவலில் இருக்குதே, ஆசமாக இருக்குதே. என்ன ஒரு ஃபீலு மலையில் நனையிறதே தனி ஃபீலு. டிபெத்தியன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட வில்லேஜஸ் இருக்குது. டிஇஎஸ் கியூன்னு லைன் கட்டி வில்லேஜஸ் இருக்குது. நம்மளால் வந்து எல்லா வில்லேஜஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பட் காலையிலேருந்து நேரத்தில் வந்து எல்லா பக்கத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இங்கே வரலாறு கேட்டால் யாருக்குமே பெருசாக தெரியல. ஹாய் ப்ரோ, என்னோட பேர் வந்து வாசிம். நான் வந்து லக்னோ உத்தரப்பிரதேஷ்லேருந்து வரேன். ஓகே, வாட் அபவுட் திஸ்? இந்த கோவில் வந்து அழகாகவும் அமைதியாகவும் இருக்குது. வெரி கம். ஓகே, எனக்கு ஹம்பிங்கிற இடம் கர்நாடகாவில் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அங்கே இருக்கிற காலநிலை எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதை வந்து நான் ரொம்பவுமே ரசித்து லைக் பண்ணேன். ஓகே, weather was very great. Okay. அங்கே குறிப்பாக ஒரு அஜனந்திரி கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு 600-700 படிக்கட்டுகள் இருந்துச்சு. அதை ஏறின அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. Tamil Nadu, actually we had a plan last month, but for some uncertain reason it got cancelled. We had planned like from the Bangalore we will reach Isha Foundation, Coimbatore. Isha. Yeah, after that I mean it's not a one stage journey. நான் தமிழ்நாட்டுக்கு வரலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக வந்து வரணும். அது ஒரு 2 வாரம் பயணமாக இருக்கும். ஈஷா ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் பயணிக்க போகிறேன். After Madurai we have planned to go to Rameshwaram, and after Rameshwaram in return we have planned to come via Thanjavur. Oh, Thanjavur. Okay. Wow. So we planned like 1.5 week kind of thing. ராமேஸ்வரம் முடிச்சுட்டு தஞ்சாவூரும் போகலான் இருக்கேன். அந்த கோவிலை பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. குட். Yeah, it's like full peaceful, like escaping from an உங்களுக்கு அமைதி வேணும்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் கண்டிப்பாக. peaceful life. When you need peace, you can come and visit. நாங்கள் இங்கே மட்டும்தான் வந்திருக்கோம். நீங்கள் போகிறதுனா சிவனசமுத்திரா அருவி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அங்கே போய் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். அது பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும். You can visit Shivanasamutra. முடிஞ்சால் போய் பாருங்கள். It's on the road. Shivanasamutra. From? அது வந்து இங்கிருந்து பெங்களூர் போகிற வழியில் ஒரு 30-40 கிலோமீட்டர் அப்படிங்கிற தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு. பெங்களூர் only. What's special in Shivanasamutra? It's like there are 2 falls, Gaganchuki and Barchuki. Okay. It's the highest waterfall. Oh, highest waterfall. Compared to Jog, it's a bit less, but the water falls from so height. Okay, So okay. it's a scenic view. Okay, thank you. It's nice, it's very peaceful here. Yeah, it's a good relief for work pressures and everything. Okay. It's must visit place. ஓகே, ஆக்சுவலாக வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக புத்தர் ஃபோட்டோ ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்குறாங்க. நம்ம ஊர் கோயில் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது மேக்ஸிமம் வந்து இந்த பெங்களூரில் ஒர்க் பண்ணுற ஐடி எம்ப்ளாயிஸ் தான் மேக்ஸிமம் வராங்க. வந்துட்டு ஒரு நாள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. உண்மையாலுமே கிளைமேட் வந்து அப்பப்போ நல்லா இருக்குது, ஆசமாக இருக்குது. வியூவும் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து லடாக் கொடி நம்ம பார்த்துருப்போம்ல. இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கொடியில் வந்து ஏதோ மந்த்ரா எழுதியிருப்பாங்களாட்ட தெரியுது.
this is very nice place. Okay, so basically we come here to do a meditation, specifically for meditation. This is very silent place, cool and calm. Just take a look and it would be a great thing. And I visited other monasteries as well out of around India. villages here. Yeah. In this also and outside Karnataka as well. Okay, like Mysore to... Not Mysore, like in Maharashtra also we have, which is my hometown. So there also we went to this monastery. Okay, And it's very great place. Each and every place is very great. okay, thank you. Thank you. Thank you. Where are you from? I'm from Bangalore. What about this journey? Like it was a challenge, but it is worth it. This what? Yeah. எனக்கு அவ்வளோ பேச வராது இதை பற்றி தான் சொல்கிறது. Yeah. நான் இங்கே பெங்களூர் தான். இதாக இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இன்னும் கொஞ்சம் ஜனங்க இருக்கும்னு. ஆனால் ஓகே பரவாயில்ல, உள்ளெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா. மாண்டியா எப்படி இருக்கு? நல்லா 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 கிஷன் ஓகே குட். எப்பவுமே வருவீங்களா? எப்பவுமே வருவீங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்? இந்த கோயில்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது? தெரியாது. இந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரியாது. ஓகேக்கா ஓகேக்கா. ராமபுரம் தான். கொள்ளைகள். ஓகேக்கா. நீங்கள்? நான் இங்கே சத்தியமங்கலம் அந்தியூர். பருவூர் தாண்டி. குதிரை சந்தை எல்லாம் வந்திருக்கீங்களா? வீட்டுக்காரர் அப்படியே சந்தை போகிறோம். அப்படியா? அந்தியூர் சந்தைக்கு வருவீங்களா? வாரம் வந்துட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் இது தாலுக்காச்சு இல்லை, சந்தை சரியாக இது இல்லை, சந்தை வரல இப்போ. ஓ ஃபர்ஸ்ட் வந்து மாட்டு சந்தைக்கு வருவீங்களா? இல்ல ஆரி கம்பு. ஓ சூப்பர் சூப்பர். திங்கக்கிழமை சந்தைக்கு. இப்போ தாலுக்கானதுக்கு அப்புறம் வருது இல்லையா? ஓகேண்ணா ஓகேண்ணா. நம்மளுக்கு கிடைக்குமா? கம்பெல்லாம் கிடைக்குமா நம்ம கிட்ட? இருக்குது. வந்தா வந்து டேரக்டா வாங்கலாமா நம்ம? ஐயா எனக்கு தெரிஞ்சு நாய் மாதிரி தெரியல, கையை நரி மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி இது. இங்கே இருக்கும் ஆலயங்கள் அனைத்தும் ரொம்பவும் அமைதியானவை. ப்ரோ எங்கேருந்து வரீங்க? நான் கன்னியாகுமரி ப்ரோ. கன்னியாகுமரி ப்ரோ. பெங்களூரில். ஓகே ஓகே. எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு? ஓகே ப்ரோ. ஃபேமிலி விசிட்டுக்கு வந்து ஒர்த் ஆக்சுவலி. ஸோ நல்லா தான் இருக்குது பிளேஸ் ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ஓகே. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஒரு மாதிரி. ஓகே. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்தால் ஒரு வில்லேஜ் லைஃப் பார்க்கலாம். டிபெட்டியன் லைஃப் ஸ்டைல் நல்லா தான் இருக்குது. டிபெட்டியன் ஃபுட்டு, அவங்க மோனாஸ்ட்ரி. ஸோ ஒரு விதம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து தங்கிட்டீங்களா இல்லை? இல்லை நான் காலையில் வந்தோம், திருப்பி போயிட்டுருக்கீங்க. இதுதான் சரியான போட்டி. 4 பேர்த்துல வந்து யார் இது வந்து அதிக நேரம் சுத்துது அப்படின்னு. ஓ மை காட். போட்டியில இவங்களுக்கு சுத்திட்டே இருக்குதே. அது வேகமா சுத்துது உங்களுக்கு. என்னதுதான் வெற்றியாட்டு இருக்குது. யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்த்தா முதல்ல அவுட் ஆனது மேகனாதான் அவுட் முதல்ல. ஓ நம்மளது அவுட் ஆகுது. இல்ல முதல்ல அவுட் இதுதான் நினைக்கிறேன். முடிச்சு விட்டீங்க. ஓ இந்த வழி யார் ஒண்ணு போச்சோன்னா இந்த பையன் தான் முதல் முடிஞ்சது. நம்மளுக்கு சுத்திட்டே இருக்குது. இங்க நிக்க மாட்டேங்குது. மேகனாதா நின்று போச்சு. முடிச்சு விட்டீங்க. ஓ இதான் இந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் தோத்தான். ஃபர்ஸ்ட் தோத்தது இந்த பையன் தான். நின்றுச்சு. அடுத்தது இங்க பவருது. இது ஆனந்தது. இந்த பையனுது 2வது, செகண்டு, தேர்டு பவருது. இந்த பையனுது தேர்டு.
4வது தான் வந்து நம்மளது நிற்காம ஓடுது பாருங்க. நான் தான் பாருங்க நிற்காம ஓடுது பாருங்க நம்மளது தான் சுத்தப்படி. இங்க பாரு ஒரே ஓட்டம் ஓடியே போயிட்டான் காருக்கு. நாய் வாத்த ஒரு வாரவில ஒரே ஓட்டம் ஓடியே போயிட்டான் மக்களே. காருக்குள்ளேயே போயிட்டான். கோயம்புத்தூரா? ஓகே. எப்படி நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்க? வியாபாரம் பண்ணுறது. என்ன வியாபாரம்? எங்கள் பூச்செடி, கண்ணாடி ஷோகேஸ். ஓ கண்ணாடி. ஹாய். ஜெகடி சிரிக்கிறாங்க. ஹாய். இன்னும் ஜெகடி. மக்களே இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே இத்தனை வில்லேஜ் இருக்குது. டிஎஸ்ஸு, வி வில்லேஜ், கியூ வில்லேஜ், ஓ வில்லேஜ், எல்லுன்னு எல்லாம் ஏகப்பட்ட மோனஸ்ட்ரி இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் எப்படி போகிறது, எவ்வளோ கிலோமீட்டர் அப்படிங்கிறதும் இது இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான தகவல் தான், யூஸ் பண்ணிக்கங்க. பஜ்ஜி எவ்வளோ? 10 ரூபாய்க்கு 3. 10 ரூபாய்க்கு 3 பஜ்ஜியா? இந்த சட்னி தருவீங்களா? சட்னி சட்னி. எப்படி ஏரோட்டத்துக்கு போகுதா? எந்த ஊர்? வடகர்பாளையம். இதே இங்கேயே தானவா? ஓகே. இங்கே டிராக்டர்லாம் இல்லையா? இது இப்படியே தான் ஏரோட்டுது. உங்கள் வீடா? மக்களே இங்கே பாருங்கள், இன்னுமே வந்து ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அற்புதமான காட்சி. தென் வந்து நம்ம எந்தெந்த பிளேஸுக்கு போகணும், இன்னும் வந்து எந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறவே மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுங்க. அண்ட் தென் லைக், கமெண்ட், ஷேர் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி.